தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சியில் அமைச்சராக இருக்கக்கூடிய திரு நிர்மல்குமார் மற்றும் திரு ஷாஜகான் 2 அமைச்சர்களும் திருப்பரங்குன்றம் விவகாரத்துல 2 கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. திரு நிர்மல்குமார் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தீபம் ஏற்றுவது சம்பந்தமாக 2 வருடங்களுக்கு முன்பாக என்ன இருந்ததோ அதை செய்வோம்னு சொல்லியிருக்காரு. திரு ஷாஜகான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, மத நல்லிணக்கத்தை பெற்றக்கூடிய வகையில, சமூகம் ஒற்றுமை ஏற்படுத்தக்கூடிய வகையில, சமூக விரோதமான நல்லிணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை செயல்படுவோம். அது மாதிரி திரு நிர்மல்குமார் என்ன சொல்லியிருக்காரோ அது மாதிரி செயல்படுவோம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த 2 பேர் விஷயங்கள்ல ஒரு விஷயத்தை பார்க்கணும். இந்த 2 அமைச்சர்களுக்கு நியாயம்னா என்ன, சமூக நல்லிணக்கம்னா என்ன, சமுதாய ஒற்றுமைனா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கா தெரியாம இருக்கா அப்படிங்கிறது. ஒரு நியாயம் அப்படிங்கிறதுக்கான விஷயம் என்னன்னா, 2 தரப்புல பிரச்சனை இருக்குன்னா 2 தரப்பு விஷயமும் ஒரு இடத்துல தீர்வை தேடி போற விஷயம் என்னன்னா நீதிமன்றம். அந்த நீதிமன்றம் என்ன செய்யும், 2 தரப்பு ஆவணங்களையும் 2 தரப்பு வாத பிரதிவாதங்களையும் கேட்டுட்டு 2 தரப்புக்கும் ஆராய்ந்து 2 தரப்புக்குள்ள விஷயத்துல எந்த தரப்புல நியாயம் இருக்கு அப்படிங்கிறத கொடுக்கறதா தீர்ப்பு. திருப்பரங்குன்ற விவகாரத்துல இந்துக்கள் தரப்புல நாங்க மலை உச்சியில இருக்கக்கூடிய தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றோம். இஸ்லாமிய தரப்புல தீபம் ஏற்றக்கூடாது அப்படிங்கிறாங்க. நீதிமன்றத்துக்கு 2 தரப்பும் நாங்க போறோம். 2 தரப்பு ஆவணங்களையும் முன்வைக்கிறோம், வாத பிரதிவாதங்களையும் வைக்கிறோம். 2 தரப்பு வாத பிரதிவாதங்களையும் கேட்டுட்டு நீதிபதி அவர்கள் தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொன்னதுக்கு பின்பாக இப்ப நியாயம் யாரு பக்கம் இருக்கு, இந்துக்களை எங்க பக்கம் இருக்கு. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடிங்கிறீங்க ஒருத்தர் மத நல்லிணக்கத்தில் சமூக நல்லிணக்கத்தின்படி செயல்படுறீங்க. மத நல்லிணக்கத்தின்படி செயல்படணும்னா நியாயப்படி தர்மப்படி பெற்ற தீர்ப்பின்படி நீங்க செயல்படுறதான் தர்மம். ஆனா ஒரு தீர்ப்பின்படி நீங்க செயல்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னா ஒரு தரப்புக்கு எதிராக செய்யறீங்கன்னு அர்த்தம். அப்ப மத நல்லிணக்கல்ல, மத விரோதமா செயல்படுறீங்க, மத ஒற்றுமைக்கு விரோதமா செயல்படுறீங்க, இந்து விரோதமா செயல்படுறீங்கன்னு அர்த்தம். தமிழக வெற்றிக் கழகம் தேர்தல் சமயத்தில் என்ன சொல்லுச்சு, அனைவருக்கும் பொதுவாக இருப்போம், ஒரு மதத்தின் உணர்வுகளை புண்படுத்த மாட்டோம், எல்லா மதத்தின் மதித்து சமமாக நடத்துவோம்னு சொன்னீங்க. சமமா நடத்துறேன்னா தீர்ப்பை பெற்ற இந்துக்களுக்கும் அந்த இடத்தில் நிராகரிக்கப்பட்ட அவங்களுக்கும் பொதுவா இருப்போம் அப்படின்னா தீர்ப்பை பெற்ற எங்களுக்கு விரோதமா இருக்கிறதா அர்த்தம். அவங்க சைடு தீர்ப்பு வந்துருச்சுன்னா அவங்க சைடு இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனா எங்க சைடு தீர்ப்பு வந்திருக்கு அப்படிங்கும்போது எங்க சைடு சாதகமா இருக்கிறதா நியாயம். எங்க சைடு சாதகமா இருக்க மாட்டேங்கிற போது இது அநியாயம், இந்து விரோதம், சமூக நல்லிணத்துக்கு விரோதமானது, மத ஒற்றுமைக்கு விரோதமானது. இந்த விஷயத்த முதல்ல 2 பேரும் புரிஞ்சுக்கிறணும். ஆனா இதை புரிஞ்சிருக்கீங்களான்னு தெரியல, இல்லை புரிஞ்சும் புரியாத மாதிரி செயல்படுறீங்களான்னு தெரியல. இந்த புரிஞ்சும் புரியாத மாதிரி தான் டிஎம்கே ஏற்கனவே செயல்பட்டுச்சு, இந்து விரோதமான செயலை செயல்பட்டுச்சு, தொடர்ச்சியாக இருச்சு. அதோடைய பலனை அதை தலைவரே தோற்கக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டார். அதை டிவிக்கே புரிஞ்சுக்கிறணும். இந்த 2 பேரும் முதல்வர்களுடைய கவனத்துல அவங்களுடைய அறிவுறுத்தலின்படி தான் செய்கிறாங்களா, இல்லை இவங்க பேசுனது முதல்வர் அவருக்கு கவனத்துக்கு போச்சா இல்லையான்னு தெரியல. ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா தெளிவாக புரிந்து கொள்ளணும். டிஎம்கே ஆட்சியில் இதே மாதிரி 2 பேர் இருந்தாங்க. ஒருத்தர் நவாஸ்கனி, இன்னொரு அப்துல் சமது. இந்த 2 பேர் தான் திருப்பரங்குன்ற விவகாரத்தில் முதல்ல பிரச்சனைகளை உண்டு பண்ணி தீயை பொருத்தி போட்டு பிரச்சனையை பண்ணவங்க. இப்போ அதே மாதிரி இந்த 2 பேர் சமூக ஒற்றுமைக்கு விரோதமாக, இந்துக்களுக்கு விரோதமாக கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தமிழக முதல்வர்கள் இதில் தெளிவுபடுத்தணும். இந்துக்களுக்கு ஆதரவாக கிடைக்கப்பட்ட தீர்ப்பின்படி, நியாயத்தின்படி தீபம் ஏற்றுவோம் அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிடணும். அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி சமூகத்துல ஒற்றுமையை சீர்குலைக்கிற மாதிரியும் மத மோதலை உண்டாக்குறது மாதிரியும் பேசக்கூடிய இந்த 2 அமைச்சர்கள் திரு நிர்மல்குமார், ஷாஜகான் ஆகிய 2 பேரையும் பதவியிலிருந்து எடுக்கணும். இந்த இடத்துல என்ன நியாயமோ நியாயத்தின்படி, தர்மத்தின்படி, சட்டத்தின்படி தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத தமிழக முதல்வர் அறிவிப்பார்னு எதிர்பார்க்கிறேன். அப்படி அறிவிச்சார்னா அவர் தூய சக்தி, இல்லைன்னா இந்து விரோத சக்தி என்பதைத்தான் இந்து மக்கள் உணர்வார்கள் என்பதை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.